வெல்கம் டு ஜாஜரமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த இடத்துக்கு நம்ம போக போகிறோம்னா, டெக்ஸாஸில் உள்ள டாலஸ் சிட்டியிலிருந்து கொஞ்சம் தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி போனோம்னா ஃபோர்ட் ஒர்த் ஸ்டாக் யார்டுங்கிற ஒரு பிளேஸுக்கு தான் போகிறோம். சிம்பிளாக சொல்ல போனால் கவுபாய்ஸ் ஏரியா தான். எனக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது இந்த பிளேஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறதுக்காகவே. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வில்லேஜ் பிளேஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக தான் நாங்கள் இந்த இடத்துக்கு போனோம். கொஞ்சம் இந்த இடம் வந்து வித்தியாசமாக இருக்குங்கிறதால போய் பார்க்கறதுக்கு போனோம். உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிவிட்டு அந்த பிளேஸ்க்கு வந்தாச்சு. கார் பார்க்கிங்கில் இருந்து இந்த படிகளாக தெரியுது பாருங்க, அதாவது வுட்டால் நம்ம கட்டி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த வழியாக தான் நம்ம போக போகிறோம். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இடங்கள்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கு. நம்மளுக்கு எப்போதுமே கவுபாய்ஸ்ன்னு சொல்லிட்டாலே நம்மளுக்கு ஞாபகம் வரக்கூடியது வந்து இங்கிலீஷ் மூவிஸ்னாலே எனக்கு ஞாபகத்துக்கு வருது வந்து பேக் டு த ஃபியூச்சர். அதுக்கப்புறம் இண்டியானா ஜோன்ஸ் நடித்த மூவிஸ்லாம் எனக்கு ஞாபகம் வருது. உங்களுக்கு இந்த மாதிரி எந்தெந்த மூவிஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நம்ம ஒரு தமிழ் படங்கள்னு சொல்ல போனால் அந்த காலத்தில் ஜெய்சங்கர் நடித்த மூவிஸ்லாம் நம்மளுக்கு ஞாபகத்தில் வரும். அதாவது நம்மளுக்கு கவுபாய்ஸ்ன்னு சொல்லிட்டாலே அந்த குதிரை மேலே அவங்க போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸு, அந்த ஹை ஹீல்ஸ் உள்ள பெரிய ஷூஸ் போடுறது, அதுக்கப்புறம் லாங்கான பெரிய ஹேட்டு போடுறது, அதுக்கப்புறம் இடுப்பில் வந்து ஒரு கன்று வந்து கெட்டி வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் கையில் பெரிய சாட்டெல்லாம் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் பெரிய பெரிய மீசெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா. அதுதான் ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வருது. அதே மாதிரி தான் இங்கே உள்ள ஆட்களும் இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி தான் உண்மையிலே இப்போவும் இப்படி இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இந்த போகிற வழியில் நம்ம போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இப்படி போகும்போதே மேலே இருந்தே நம்ம வந்து கீழே வந்து அந்த கவுஸ் இருக்கிற இடத்துல நம்ம பார்க்க முடியும். இங்கே உள்ள மாடுகள்லாம் ரொம்பவே வித்தியாசமாக இருந்ததுங்க. நம்ம ஊர் மாதிரிலாம் இல்லை. இந்த வீடியோவில் பார்க்கும்போது கூட உங்களுக்கு சின்னதாக கூட தெரியல மாடு. ஆனால் நார்மலாக இதனுடைய சைஸ் வந்து ரொம்ப டபுள் மடங்காக ரொம்ப பெருசாகவே இருந்தது. அதனுடைய கொம்புலாம் பாருங்களேன், கிட்டத்தட்ட 2 அடி உயரத்துக்கு இந்த வரும் போல் அந்தளவுக்கு பெருசாகவே இருந்துச்சு. பக்கத்தில் போய் நிற்க கூட முடியாது போல் அந்தளவுக்கு மாடுகள்லாம் நம்ம உயரத்துக்கு மேலேயே இருந்தது போல் அவ்வளோ தூரம் பெருசாகவும் இருந்தது. பார்க்குறதுக்கே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாதிரி கூட பெருசாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இந்த குதிரை மேலெலாம் பாருங்களேன், கவுபாய்ஸ்லாம் எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்களேன். சூப்பராக இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் உங்களுக்கு நேரில் பார்த்தாலே தெரியும், அவங்க கையில் வந்து ஒரு கயிறை வச்சு என்னமோ பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு. அதாவது அந்த மாடுகள்லாம் போய்கிட்டு இருக்கும்போது மேலே வந்து கயிறு போட்டு கழுத்துலலாம் லாக் பண்ணி நாட் போட்டு இழுப்பாங்க இல்லையா, அந்த ப்ராக்டிஸ் தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ரியலாக இதை பார்க்கும்போது இங்கிலீஷ் படத்துக்குள்ளே தான் நம்ம தான் போய் பார்க்கமோ அப்படிங்கிற மாதிரி கூட எனக்கு தோணுச்சு. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த வீடியோ எல்லாமே நான் மரப்பலகை மேலே நின்று தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அது பக்கத்தில் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்தோம். இதாங்க அந்த வர வழியெல்லாம். அந்த இடங்கள்லாம் கூட நம்மளுக்கு அந்த பழைய காலத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரியே அந்த இடங்கள்லாம் இருந்தது. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. பக்கத்தில் போய் பாருங்களேன், அந்த மாடுகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், என்ன பெருசாக இருக்குது பாருங்களேன். ரொம்ப பெருசாகவும் இருந்துச்சு. இந்த அளவுக்கு கூட மாடுகள்லாம் வளருமோங்கிற அளவுக்கு தாங்க இருந்தது. நம்ம மாடுகள்லாம் இவ்வளவுதான் வீடியோ ஆரம்பத்துலேயே பார்த்தாச்சு நினச்சி விட்றாதீங்க. வீடியோவில் எண்டில் வந்து இந்த மாடுகள்லாம் எப்படி பரேடு போட்டு வருதுங்கிறது கூட நான் வீடியோ எடுத்து காமிச்சிருக்கிறேன். அதையுமே தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து நம்ம இந்த பார்த்துக்கிட்டே வரும்போது இந்த இடத்துல வந்து மியூசியம் கூட இருந்துச்சு. அதனால சரி இந்த மியூசியம் கூட எப்படி இருக்குங்கிறத பார்க்கலான்னு தான் நம்ம உள்ளே வரோம். அந்த இடத்துல வந்து மாடலுக்காக வச்சிருக்கிற இந்த வண்டி தாங்க சேரட் வண்டி. அந்த காலத்தில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, ராணிகள் அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்களாம் இந்த வண்டிகள்லாம் ஓட்டிகிட்டு வரது பார்த்துருப்போம் இல்லையா, சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மியூசியத்துக்குள்ளே வச்சுருக்க பொருள்லாம் இது வந்து எறும்பு தண்ணி, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஒரு மாடலாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே இருந்த விஷயங்கள்லாம் மியூசியம் சொன்னாலே அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள் தான் வச்சுருப்பாங்க. அதே தான் இங்கேயும். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக சில விஷயங்களும் இருந்தது. அதாவது கவுபாய்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களும் இங்கே நிறையவே இருந்தது. அதுக்கப்புறம் அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ண எல்லா திங்ஸுமே இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம இதெல்லாம் சேலுக்காக வச்சுருக்காங்க. வர்றவங்க வந்து ஞாபகத்தமாக வாங்குறதுக்காக மியூசியத்தில் வந்து சில பொருட்கள் அந்த இடத்துக்கு உண்டான அந்த ஏரியாவை ஞாபகப்படுத்த விதமாக வந்து சில விஷயங்களும் இருந்தது. நாங்களும் வந்து எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் வந்து போன ஞாபகத்துக்காக சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது ஒன்று வாங்குவோம். அதை மாதிரி நாங்களும் இங்கே ஒரு பொருள் வாங்கினோம். அது என்னங்கிறத வீடியோவில் நான் காமிச்சிருக்கிறேன், தொடர்ந்து பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பொருட்கள் எல்லாமே இங்கே வந்து சேலுக்காக வச்சுருக்கக்கூடிய பொருள் தாங்க. இந்த சின்ன சின்ன கப்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரொம்ப மினியேச்சர் மாதிரி உள்ள திங்ஸ் எல்லாமே சேலுக்காக வச்சுருக்காங்க. இங்கே உள்ள விஷயங்களை ஞாபகப்படுத்தும் விதமாக தான் இந்த விஷயங்கள்லாம் அவங்க சின்ன சின்ன விஷயமா செஞ்சு வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மினி ஷூ தாங்க. அந்த கவுபாய்ஸ்ன்னு சொன்னாலே ஞாபகப்படுத்தக்கூடிய அந்த ஷூ தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இங்கே நிறைய விஷயங்கள் இருந்தது. ஆனால் வந்து சின்ன சின்ன மினியேச்சர் ஐட்டம்லாம் இருந்தது. எனக்கு பிடிச்ச மினியேச்சர் ஐட்டம் தான் நான் வாங்கியிருக்கிறேன்.
இங்கே பிடிச்ச விஷயங்கள் நிறையவே இருந்தாலும் சில பொருட்கள் நம்மளுக்கு பிடிச்சிருந்தாலுமே எல்லா பொருளையும் நம்மளால் வந்து வாங்க முடியாது இல்லையா? ஏன்னா ஒரு கீ செயினே இங்கே வந்து $5 குறையாம தான் இருக்குது. அதனால் எல்லா பொருளையும் நம்மளுக்கு வந்து வாங்கணும்னு ஆசையாக இருந்தாலும் சில ஏதாவது ஒரு பொருள் மட்டும் ஞாபகத்தை வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் ஒரே ஒரு பொருள் தான் வாங்கினேங்க. நம்ம வீடியோ நான் ஆல்ரெடி வந்து ஏற்கனவே நான் வந்து ஒரு மியூசியம் வீடியோ வந்து காமிச்சிருக்கேன். அதாவது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் முன்னாருக்கு போகும்போது கூட இதே மாதிரி ஒரு மியூசியம் கூட நான் காமிச்சிருக்கிறேன். அதில் வந்து டீ ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கூட நிறைய இருந்தது. அதுலேயும் கூட அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள் கூட அதில் காமிச்சிருப்பேன். உங்களுக்கு லிங்க் வேணும்னு நான் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோலும் கூட அதே மாதிரி அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ண பொருட்கள், அதுக்கப்புறம் அப்போ ஃபஸ்ட் டைமாக யூஸ் பண்ணியிருந்த இந்த டெய்லரிங் மிஷின், அதுக்கப்புறம் அப்போ யூஸ் பண்ண சில எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் கூட இங்கே வச்சுருந்தாங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கிற மாதிரியே அங்கே இருந்தது. அப்போ யூஸ் பண்ண காயின்ஸு இது பாருங்களேன். அந்த காலத்தில் இந்த நம்ம அந்த ட்ரெயினுக்கு கூட சிக்னலுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? நம்ம ஸ்டேஷன் மாஸ்டர்லாம் கையில் வச்சுட்டு போவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு சிக்னல் ஐட்டம் தாங்க இது. இதுவும் அதே தாங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நிறைய ட்ரெயின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட இங்கே இருந்தது. வீடியோ வந்து நான் குறைச்சி தான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேங்க. இருந்தாலுமே 20 மினிட்ஸ் வந்துருச்சேன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா வந்து இதில் உள்ள சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்கள் யாரும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் நானும் வந்து இந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு ரொம்ப எடிட் பண்ணாமல் உங்களுக்கு எல்லா விஷயமே இதில் தெரியணும்னு சொல்லிட்டு தாங்க நான் எடுத்திருக்கிறேன். ரொம்ப லென்த்தியாக இருக்குன்னு பார்க்காதீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட பார்க்கக்கூடிய விஷயங்கள் தாங்க இதில் இருக்குது. அந்த காலத்தில் யூஸ் பண்ண விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. இது தாங்க அந்த மினியேச்சர் ஐட்டம்ஸு, குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த ஐட்டம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் நான் வாங்கின ஐட்டம் என்னங்கிறது இதில் நான் மென்ஷன் பண்ணியே உங்களுக்கு காமிச்சிருப்பேங்க. இந்த ஐட்டத்துலேருந்து ஒரு ஐட்டம் தாங்க நான் எடுத்தேன். ஒரு பார்க்குறதுக்கு வந்து அது கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருந்தது. இந்த பொருள் தாங்க நான் வாங்கியிருந்தேன். ஒரு மாதிரி அது ப்ரெஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு மிஷின் மாதிரி ஒரு இயந்திரம் மாதிரியே இருந்ததால் எனக்கு ஆசைப்பட்டு நான் எடுத்ததுங்க. இந்த விளக்கு கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ பார்க்குறக்கு பாருங்கள், இந்த பொருள் என்னென்ன உங்கள் எல்லாருக்கும் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். குதிரை மேலே நம்ம சவாரி பண்ணும்போது இருக்கும் தெரியுமா? அதுதாங்க இது. தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் குதிரை சவாரி பண்ணும்போது மட்டும்தான் குதிரை மேலே எல்லாருமே அதை போடுவாங்க. இது அந்த காலத்தில் அவங்க வந்து லேடிஸ்லாம் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு தாங்க இங்கே இந்த மாதிரி மியூசியத்தில் வந்து செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. நம்ம ஊர்களில் அந்த காலத்தில் வந்து மண் பாத்திரங்களை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அதே மாதிரி வந்து இங்கிலீஷ்காரங்கள்லாம் யூஸ் பண்ணது வந்து பீங்கான் பாத்திரங்கள், இரும்பு பாத்திரங்கள் தான் அதிகமாக யூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த மாதிரி பாத்திரங்கள் வந்து இங்கே நிறையவே இருக்குது. அந்த காலத்தில் யூஸ் பண்ண அயனிங் மிஷின்லாம் அங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்போ அந்த காலத்தில் அவங்க வந்து யூஸ் பண்ண கன்ஸு, துப்பாக்கி இது எல்லாமே அங்கே இருந்தது. இது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அந்த குதிரை மேலே போட்டு யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே கௌபாய்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய குதிரை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தாங்க இதில் இருக்குது. குதிரை மேலே நம்ம போட்டுக்கிட்டு சவாரி பண்ணக்கூடிய அந்த ஷீட் கவர், அதுக்கப்புறம் கௌபாய்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஹேட்டு, அந்த மாதிரி விஷயங்கள், அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் இது எல்லாமே அங்கே இருந்தது. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி மியூசியம்லாம் சுற்றி பார்க்க பிடிக்கும்னு எனக்கு தெரியலைங்க. ஆனால் மியூசியம் வந்து சுற்றி பார்க்குறது என்னென்னா, நம்மளுடைய மக்கள் வந்து அந்த காலத்தில் வந்து என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணாங்க, அப்போ வந்து அவங்க என்னென்ன உணவு வழக்கம் இருந்துச்சு, எந்த மாதிரி பாத்திரங்கள் யூஸ் பண்ணாங்க, எந்த மாதிரி உடைகள் யூஸ் பண்ணாங்கங்கிறத பார்க்குறதே ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் இல்லையா? அதனால் எனக்கு இதெல்லாம் பார்க்குறது ரொம்ப பிடிக்குங்க. இந்த பாருங்கள், இந்த சிலைகள்லாம் கூட பார்க்குறதுக்கு ரொம்ப அரிதாக இருந்ததுங்க. அந்த கால மனுஷங்க என்ன மாதிரி உடைகள் உடுத்துனாங்கிறதும், அப்புறம் மேலே பாடம் பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம் ஒரிஜினலாக அதனுடைய மிருகங்களை தான் அவங்க வந்து சுத்தப்படுத்தி பாடம் பண்ணி பதப்படுத்தி வச்சுருக்காங்கங்க. இது ஒரிஜினலாக மாட்டு தலையோட எலும்பு கூடு தாங்க இங்கே பாடம் பண்ணி வச்சுருக்காங்க. இது கூட மாட்டு தலை தாங்க, அதனுடைய மேல் தோல் முடியோட அதை பதப்படுத்தி எடுத்து வச்சுருக்காங்க. இது கூட அந்த காலத்தில் யூஸ் பண்ண பால் பாத்திரம் தாங்க. இதே மாதிரி நிறைய பொருள் இங்கே இருந்தாலும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சில விஷயங்கள் வந்து எழுத்து வடிவமாகவே அவங்க என்னென்ன விஷயங்கள் யூஸ் பண்ணாங்கிறது கூட எழுதி வச்சுருக்காங்க. பொறுமையாக நிதானமாக கூட நம்ம படிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு எனக்கு பொறுமையெல்லாம் இல்லைங்கிறதால மேலோட்டமாக என்ன இருக்குங்கிறத மட்டும்தான் நான் பார்த்தேங்க. அதுக்கப்புறம் இங்கே நீளமாக தெரியுது பாருங்க, மேலே பெரிய குச்சி மாதிரி. இது வந்து அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ண ஆயுதங்க. அதுக்கப்புறம் இது வந்து சார்கோலில் வரைஞ்ச ஓவியங்க. அதுக்கப்புறம் இங்கே உள்ள மிஷின்லாம்
டெலிகிராம் மிஷின் எல்லா வித மிஷின் கூட இங்கே இருந்தது. இது கூட அங்கே உள்ள இடத்தோட ஒரு மாடல் தாங்க இங்கே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து டெலகிராம் மிஷின் கூட இருந்துச்சு. அந்த காலத்தில் வந்து யூஸ் பண்ண எழுத்து வடிவ முறைகள் கூட இங்கே இருந்ததுங்க. இந்த புக்கு கூட அந்த காலத்தில் உள்ள மனுஷங்க வந்து இங்கே வேலை பார்த்தவங்கெல்லாம் எழுதி வச்ச விஷயங்கள் தாங்க அதில் இருந்தது. அது இன்னமும் கூட அவங்க பத்திரமா இந்த மியூசியத்தில் வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. எல்லாருமே இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க என்ன எழுதியிருக்குன்னு கூட. ஆனால் அந்த அளவுக்கு நம்மளுக்கு புரிய கூட இல்லை அவங்க எழுதியிருக்கிற லாங்குவேஜ் கூட. அந்த அளவுக்கு அந்த பேப்பர் கூட இன்னும் பத்திரமா இருக்குது பாருங்களேன். அதுக்கப்புறம் இதாங்க டெலகிராம் மிஷின். டெலகிராம் சொன்னாலே அந்த கால படங்கள் தாங்க ஞாபகம். ஸ்டார்ட் இமீடியட்லி, அதுக்கப்புறம் மதர் சீரிஸ், இந்த மாதிரி நிறைய வந்துறதை நம்மளும் பார்த்துருப்போம் இல்லையா. எனக்கு அதுதான் உடனே ஞாபகம் வந்துச்சு. அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி டெலகிராம் இருந்தது வந்து நிறைய வீட்டில் வந்து ரொம்ப உபயோகமாக இருந்தது. முக்கியமான விஷயங்களுக்கு மட்டுமே இந்த ரெண்டு வார்த்தையை மட்டுமே வச்சு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி டெலகிராம் மெசேஜ் அனுப்பி வந்து அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ உள்ளவங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது தெரியலைங்க. உண்மையிலேயே அப்போ உள்ளவங்களுக்கு வந்து அது ரொம்ப விலை மதிப்புள்ளதாக இருந்துச்சுங்க அந்த டெலகிராம்ங்கிறது. அதுக்கப்புறம் இங்கே உள்ள இந்த ஸ்டோன்ஸ்லாம் பாருங்களேன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கலர்ஃபுல்லாக இருந்தது. இந்த ஸ்டோன்ஸு கூட விலைக்கு தாங்க அவங்க வச்சுருக்குறாங்க. நிறைய பேர் வந்து தேவையானதை இந்த ஸ்டோன்ஸ் கூட வாங்கிட்டு தான் போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஜஸ்ட் வந்து எடுத்து தாங்க பார்த்தோம். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் மியூசியம் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு எங்களுக்கு வாங்கின பொருள் வந்து ஒன்று தான். அதை வாங்கிட்டு பில்லை போட்டுட்டு வெளியே வந்தாச்சுங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த ஏரியாவை வந்து ஜஸ்ட் வந்து வாக் பண்ணிட்டு பார்ப்போம் சொல்லிட்டு வெளியே வந்தோங்க. ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. இந்த இடத்துல வந்து நம்ம வாக் பண்ணி நடந்து வர்றதுக்கும் அந்த கிளைமேட்டும் அந்த காற்றும் ரொம்பவே அருமையாக இருந்ததுங்க. அப்புறம் நாங்கள் அப்படியே வாக் பண்ணிகிட்டே வந்துகிட்டு இருந்தோம். அந்த இடத்த நோக்கி நடந்து வரும்போது தாங்க அந்த பிளேஸ் உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளுக்கு அந்த காலத்தில் இங்கிலீஷ் மூவிஸ்லாம் கவுபாய்ஸ் மூவிஸ்லாம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான பிளேஸும் இருந்தது. அந்த ஸ்ட்ரீட்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. எனக்கு வந்து சடனாக தோணுது என்னென்னா, ஒரு இங்கிலீஷ் மூவி எடுத்துகிட்டு இருக்கோங்கன்னா, இல்லை ஒரு ஜஸ்ட் வந்து தேட்டரில் வந்து இங்கிலீஷ் மூவி நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னா அந்த மூவிக்குள்ளே நம்ம வந்து அந்த படத்துக்குள்ளே நம்ம இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தாங்க எனக்கு இந்த இடத்த பார்க்கும்போது இருந்துச்சு. நம்மளும் அந்த படத்துக்குள்ளே ஒரு அங்கமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. உண்மையிலே அது ரொம்ப சூப்பரான அனுபவங்க. அது அனுபவிச்சு பார்க்கும்போது தாங்க தெரிஞ்சிச்சு. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. கவுபாய்ஸ் படங்கள்லாம் பார்த்துட்டு அந்த படத்தை நம்ம இப்போ வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தா கூட நம்மளுக்கு தெரியும், ஓ இந்த படத்தில் நம்ம இந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும்னு தோணுமோ அதே மாதிரியான ஃபீல் வந்து எனக்கு உண்மையிலே அந்த இடத்துல இருந்ததுங்க. அப்படியே டிட்டோ நம்ம அந்த படத்தில் பார்த்தா எப்படி இருக்குமோ அதே ஒரு ஃபீல் வந்து இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இருந்தது. இந்த இடங்களில் வந்து இந்த தெருக்களில் வந்து எல்லாம் நிறைய கடைகள் இருந்தது. நிறைய கடைகள்னா அதில் முக்கியமாக என்ன கடைகள்னா நிறைய பார் தான். கவுபாய்ஸ்னாலே அந்த பார் தான் ஜாஸ்தி இருந்துச்சு. நிறைய ஒயின் ஷாப்பு இந்த மாதிரி பாரு அந்த மாதிரி தான் இருந்தது. லைஃப்பை வந்து அவங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி அந்த இடத்த வந்து வச்சுருந்தாங்க. அவ்வளோ க்ளீனாக இருந்தது, அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க அந்த இடம். பாருங்கள், எல்லாருமே வெளியில் வந்து ட்ரிங்க்ஸ் பார்ட்டி மாதிரி தான் பண்ணிக்கிட்டு தேவையானது பிடிச்சதை சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் இங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டு கூட இருக்குது, அதுக்கப்புறம் தங்குற ஹோட்டல் கூட இருக்குங்கிறதால அங்கே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு 2-3 நாள் இருந்து என்ஜாய் பண்ணக்கூடிய இடமாவும் இருந்தது. இந்த இடத்துல ஒரு ஐஸ்கிரீம் பார் கூட இருந்துச்சு. நாங்கள் வந்து எங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டு அந்த இடங்கள் வந்து வந்துட்டு போகிற ஆட்களை பார்த்துக்கிட்டு நாங்களும் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. அப்போ தாங்க அந்த வழியாக வந்து அந்த சேரட் வண்டியில் குதிரை வரதும் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறதும் பார்க்குறதுக்கு ரொம்ப என்ஜாயபுளாக இருந்ததுங்க. இந்த குதிரை வந்து சேரட் வண்டியில் வந்ததை பார்த்த உடனே நிறைய பேருக்கு ஞாபகம் வர்றது என்னென்னா, அந்த பிரிட்டிஷ் கால மூவிகள் இங்கிலீஷ் மூவிஸ்லாம் நிறைய ஞாபகம் வரும். ஆனால் எனக்கு தோணுது என்னடா அந்த குதிரையோட காலில் பாருங்களேன், அந்த முடிகள்லாம் இருக்கிறத பார்த்தோன்னே எனக்கு தோணின படம் வந்து ஊமை ஒளிகள் தான். அந்த படத்தில் தான் குதிரையோட கால்கள் வந்து தனியாக காமிப்பாங்க, பார்க்குறதுக்கும் அதே மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஒரு லேடி வந்து இந்த மாதிரி பிரைட் லுக்கு போட்டு போகிறது எதுக்குன்னா, இங்கே வந்து நிறைய ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்க. பார்க்குறதுக்கு வந்து இந்த இடங்கள் நல்லா இருக்குங்கிறதால இந்த மாதிரி நான் 2-3 பேர் இந்த மாதிரி பார்த்துட்டேன். நிறைய பேர் இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காகவே வர்றாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வண்டியில் போகிறவங்க வந்து தானா ஓனா வந்து மியூசிக் போட்டு பாட்டு பாடிக்கிட்டே என்ஜாய் பண்ணி போய்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல இன்னொரு இந்த மாதிரி சேரிட்டி வண்டியும் வந்தது. அந்த குதிரையெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அதனுடைய கால்கள் வந்து அந்த முடியெல்லாம் வச்சுட்டு அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. அதை அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இது அங்கே உள்ள ஒரு பெரிய ஹோட்டலுங்க. இந்த இடத்துலையும் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஜஸ்ட் வாக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த ஹோட்டலுக்கு பேக் சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு லேக் ஏரியாவும் இருந்துச்சு. அந்த லேக்கை வந்து நாங்களும் அப்படி சுற்றி பார்த்துக்கிட்டு கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணோம். எதுக்காக நாங்கள் இந்த மாதிரி டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா,
ஒரு 4 o'clock அப்புறம் வந்து இங்கே இந்த கவுஸ் எல்லாமே சேர்த்து ஒரு பரேடு நடத்துகிறாங்கன்னு சொன்னாங்க. அதனாலே நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த பரேடையும் பார்த்துட்டு போகலாம் சொல்லிட்டு தாங்க நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சரின்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேக் ஏரியாவையும் சுற்றி பார்த்துக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். லேக் ஏரியா பார்த்துட்டு இருக்கும்போது வந்து இங்கே உள்ள குழந்தையெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பார்த்துட்டு இருக்கும்போது தாங்க தெரிஞ்சிச்சு, இங்கே உள்ள லேக்கை பார்த்தாலே நம்ம ஊரில் மீன்கள் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இங்கே வந்து டர்ட்டில் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக இங்கே வந்து நிறையவே அந்த தண்ணியில் வந்து நிறைய மிதந்துக்கிட்டு இருந்ததுங்க. நம்ம மீன்கள் பார்க்குற மாதிரியே இங்கே வந்து சர்வசாதாரணமாக இந்த மாதிரி டர்ட்டில் ஆமைகளை வந்து பார்க்க முடிஞ்சதுங்க. இங்கே வந்து 7-8 ஆமைகள் வந்து நான் இந்த நீரில் வந்து பார்த்தேங்க. நான் ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி டேரெக்டாக பார்க்குறது போது எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்ததுங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோங்க. இந்த தண்ணிகளோட சத்தத்தை நீங்களே கேளுங்களேன். கேட்கும்போது அவ்வளோ ரம்மியமாக காதுக்கு வந்து இதமாக இருந்ததுங்க. அதை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் ரசிச்சுக்கிட்டே கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த வந்து பரேடு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோங்க. இந்த இடங்கள்ல நிறைய வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சு நிறைய விதமான மியூசிக்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓனாக டேரெக்டாக வந்து லைவ் மியூசிக்கெல்லாம் நடந்துச்சு. எல்லோரும் பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து இதுக்கு வந்து மியூசிக்கெல்லாம் கட் பண்ணியிருப்பேன். ஏன்னா வந்து காப்பிரைட் ப்ராப்ளம் எதுவும் வந்துடக்கூடாது, டேரெக்டாக அவங்க வேறு பாடியிருக்காங்க சொல்லிட்டு நான் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். ஆனால் ரொம்ப என்ஜாய் பண்ணி எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பரேடுக்கான டைம் ஆயிடுச்சு. அதனால் எல்லாருமே வரிசையாக நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல தான் வந்து பரேடு பண்ண போகிறாங்க. அதனால் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டைம் இன்னும் ஆகலை. 4 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொன்னதால் இன்னும் டைம் இருக்குங்கிறதால எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சின்னதாக வந்து முதல்ல இந்த மாதிரி சின்ன பிள்ளைகள் ட்ரெயின் மாதிரி தான் முதல்ல போய்கிட்டு இருந்தது. என்னடா பரேடு சொல்லிட்டு இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் பார்த்தோம் இது வந்து கவுபாய்ஸ்க்கான பரேடுங்கிறதால ஃபஸ்ட்டு வந்து கவு மாதிரி கெட்டப் போட்டுக்கிட்டு ஒருத்தங்க வந்து வந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. குழந்தையெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. குழந்தைல என்ஜாய் பண்ணுறதுக்காகவே அங்கே அந்த மாதிரி கெட்டப் போட்டு வந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் இது வந்து இன்னும் டைம் இருக்குங்கிறதால ஒரு 10 minutes போல் யாரெல்லாம் வரப்போகிறோம் எந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் மைக்கு பிடிச்சி ஒருத்தவங்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதுலேயே அப்போ இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த பாருங்கள், இவர் தாங்க மைக்கு பிடிச்சி பேசிக்கிட்டே இருந்தார் ரொம்ப நேரம். நாங்களும் பார்த்துக்கிட்டே இருந்தோம், இவர் எப்போ தான் பேசிட்டு வைப்பார், எப்போ தான் அந்த பரேடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அவளோடு காத்துக்கிட்டு இருந்தோங்க. அப்படியே பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இங்கே வந்து ரொம்ப பஞ்சுவாலிட்டிங்கிற மாதிரி கரெக்டாக ஷார்ப்பாக அந்த 4 o'clock ஆன உடனே அவங்க பேச்சை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்பீச் கொடுக்குறத நிப்பாட்டிட்டு உடனே நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த முன்னாடி நிற்கிறார் பாருங்க, இவர் தாங்க. எல்லாருமே தள்ளி தள்ளி நில்லுங்க. அந்த கவுஸ்லாம் வரும்போது வந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் பொறுமை தாங்க முடியாமல் நிற்க முடியாமல் சொல்லிட்டு கீழே உட்காந்துட்டு இருந்தோம். அதனால் வந்து நிறைய பேர் கீழே உட்காந்துருக்கதை பார்த்துட்டு எந்திங்க இந்த மாதிரிலாம் உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டுட்டாங்க. அதனால நாங்கள் வந்து எல்லாருமே எந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கேருந்து தூரத்துலேருந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள், நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அந்த மாடுகள் எல்லாத்தையுமே இந்த கவுபாய்ஸ் வந்து குதிரை மேலே ஏறி சவாரி பண்ணிக்கிட்டு அதெல்லாம் ஈவனாக கூட்டிகிட்டு வந்தாங்க. எங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அதே சமயம் பயமாகவும் இருந்துச்சு. எல்லா மாடுகளுமே ஈவனாக ஒன்று போல் பார்க்குறதுக்கு அழகாக வருது. ஆனால் எதுவுமே நம்மளை பார்க்க திரும்பிடக்கூடாதுங்கிற மாதிரி தான் ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா அதனுடைய கொம்புகளை பார்த்தாலே அவ்வளோ பயமாக இருந்ததுங்க. அம்மா இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அப்படி சொல்லிட்டு தாங்க இருந்தது. அதை பார்க்கும்போது உங்களுக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. 2 குதிரை வீரர்கள் வந்து சவாரி பண்ணிக்கிட்டு முன்னாடி வரது வந்து நம்மளுக்கு பழைய கால ஜெய்சங்கர் படத்தில் பார்த்த மாதிரியும் இங்கிலீஷ் மூவிஸில் பார்த்த மாதிரியும் ஒரு எஃபெக்ட் இருந்ததுங்க. எல்லாருமே வீடியோவும் ஃபோட்டோவும் அப்படி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் பாட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், அது பாட்டு நம்ம பக்கத்தில் திரும்பிடக்கூடாதுங்கிற ஒரு பயத்தில் தாங்க எடுத்துக்கிட்டு இருந்தோம். சூப்பராக இருந்ததுங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக இருந்தது. நீங்களே இதை கொஞ்சம் பார்த்து ரசிங்களேன், அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. இந்த குதிரை மேலே உட்காந்து சவாரி பண்ண வர பாருங்களேன், அப்படியே நம்ம இங்கிலீஷ் படத்தில் பார்த்தா ஆட்கள் வந்து எப்படி கெட்டப் போட்டிருப்பாங்களோ அதே மாதிரி இருக்கா பாருங்க. இந்த காலத்தில் இந்த மாதிரி இடங்களும் இருக்குது. இந்த மாதிரி இன்னும் அந்த பழமை மாறாமல் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறத பார்க்கும்போதே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. இந்த இடங்கள்ல வந்து தங்கி இருந்தும் நம்ம வந்து
எல்லா இடத்தையும் பார்த்து ரசிக்கலாம். அதே சமயம் வந்து இங்கே வந்து மத்தியானம் ஃபுட்டு அந்த மாதிரிலாம் நம்ம எதிர்பார்த்தோன்னா நிச்சயம் நிறைய ஹோட்டலே இருக்குது. ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச ஃபுட்டும் இருக்குமாங்கிறது தெரியாது. ஏதா பீஸா அந்த மாதிரி கூட நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இங்கே வந்து எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குங்கிறதால நாங்கள் வந்து வீட்டிலே செஞ்சு கொண்டு வந்துட்டோம். நாங்கள் கார்லேயே வச்சு சாப்பிட்டுட்டு தாங்க உள்ளே வந்து சுற்றி பார்க்க வந்தோம். அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பரேடு வந்து சூப்பராக முடிஞ்சிருச்சு. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சுங்க. இதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. நாங்களும் எல்லாத்தையும் பார்த்தாச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சும்மா அந்த இடத்த சுற்றி பார்த்துக்கிட்டே அப்படியே நாங்கள் வந்து காரில் ஏறி வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. சூப்பராக இந்த இடத்த சுற்றி பார்த்தாச்சு. நீங்கள் பார்த்த இந்த வீடியோவுடைய இடங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.